ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், பட்டர்ஸ்காட்ச் கேக் தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சு போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி ஓவன், எலக்ட்ரிக் பீட்டர் எப்படி இல்லை, ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர்ஸ்காட்சு சாஸு, ப்ரலைன் எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அழிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரை பவுலில் ஒரு சலடை வச்சுட்டு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக சளிச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்புறம் இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவும் மில்க் பவுடரும் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூடாலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடாலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சு விட்டுக்கோங்க. ஒரு 3 தடவை சளிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைனா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணாலும் சரிதான். நான் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு பவுலில் நான் வந்து 4 முட்டையோட வெள்ளைக்கரு வந்து எடுத்திருக்கேன். மஞ்சக்கரு தனியாக வச்சுருக்கேன், அது இருக்கட்டும். இப்போ வெள்ளைக்கருவில் மட்டும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடாலேயே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம முட்டை சேர்க்குற பவுலில் வந்து ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படி ஈரப்பதம் இருந்து அப்படின்னா நம்மளுக்கு முட்டை வந்து ஒழுங்காக பீட் பண்ண வராது. நான் அன்றைக்கி பீட்ரு எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பீட் பண்ணுறதுக்காக விஸ்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விஸ்க் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கடையில் இப்போ எல்லா கடையிலுமே கிடைக்கிது. கொஞ்சம் பெரிய விஸ்க்கு, அந்த 2வது நான் காட்டினேலாம் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய விஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி விஸ்க் எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி தயிர் கடையிற மத்து வச்சு கூட நம்ம ஈஸியாக பீட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா ஈஸியாக பீட் பண்ணக்கு வரும். நான் இன்றைக்கி இந்த பெரிய விஸ்க் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்ரு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக பீட் பண்ணலாம். ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு வந்து பீட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் உப்பு சேர்த்துருந்தாலும் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நல்லா சுகர் எதுவுமே சேர்க்காம நார்மலாக பீட் பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு நுரைச்சி வரும் இந்த மாதிரி. அதனால ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ண வச்சுல நல்லா நுரைச்சி வந்திருக்கலாம். இந்த டைமில் இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர், நார்மல் சுகர் தான், பவுடர் சுகர்லாம் இல்லை, 1/2 கப் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கணும். கொஞ்சம் சேர்த்து அந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுத்தால சேர்த்துக்கோங்க. நம்ம பவுடர் சுகர் இதில் சேர்க்கலாம். பவுடர் சுகர் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் பவுடர் சுகரை விட நார்மல் சுகர் சேர்க்குறது தான் நல்லது. ஏன்னா பவுடர் சுகர் உடனே கரைஞ்சிரும். நார்மல் சுகர் சேர்க்கும்போது கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோ நேரம் நம்ம பீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும். அதனால நார்மல் சுகரே எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா சுகரையுமே சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்கனாலே போதும். நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளஃபியாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக கிடச்சிருக்கு. நீ ரொம்ப நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக்காலாம் வரணும்னு வேண்டாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ளஃபியாக கிடச்சாலே போதும். இனி இதை தனியாக வச்சிடலாம். அடுத்தால 4 முட்டையோட மஞ்சக்கரு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப பீட் பண்ணணும்னு வேண்டாம். பீட் பண்ணாலும் ஓகே தான், ஆனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். லைட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த வெள்ளைக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப அடிச்சுலாம் கலக்கக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவராக பீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தால இதில் வந்து நான் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறேன். நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெல்ட் பண்ண பட்டர் கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் எது சேர்த்துக்கிறதா இருந்தாலும் ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்தால நம்ம இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் கேக் செய்கிறதால நான் இதில் ஒரு 2லேருந்து 3 ட்ராப் போல் பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் இல்லைன்னா எல்லோ ஃபுட் கலர் இருக்குல்ல, அதில் ஒரு 2 ட்ராப் சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சளிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கலாம், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து மிக்ஸ் பண்ணாலும் சரி தான். நான் விஸ்க் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுவேன். நான் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அதனால் நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள்.
அடுத்தால இதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பால் சேர்த்துட்டு அது கூட மீதி இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பேட்டரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தால இதில் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்கணும். வினிகர் சேர்த்ததும் நம்ம டின்னில் ஊற்றி பேக் பண்ணிடணும். நான் வந்து 7 இன்ச் உள்ள ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அவன் அப்படி இல்லைனா குக்கரில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதில் 25 to 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அவனில் இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில், குக்கரில் இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இப்போ பேக் பண்ணி எடுத்துருந்துட்டேன். 25 நிமிஷம் ஆச்சு எனக்கு. வெந்துட்டான்னு பார்க்க ஒரு குச்சி டூத்பிக் ஏதாவது குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டக்கூடாது. ஏன்னா நம்ம கேக் வந்து ஆற வச்சிடலாம். அடுத்தால நம்ம வந்து கேரமல் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சதும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஏனி வந்து ஹை ஃப்ளேமுக்கு நம்ம வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் மெல்ட் பண்ணணும். இதை வந்து ரொம்ப கிளறி விடண்டாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். அடிக்கடி ஒயாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லா சுகரும் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா பட்டர் 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். சால்டட் பட்டர். அன்சால்டட் பட்டர் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா விப்பிங் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா சேர்ந்து நம்ம க்ரீம் சேர்த்ததும் லைட்டாக கட்டியான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து ப்ரலைன் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா கேரமல் ஆனதும் அதில் வந்து சால்டட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து பட்டர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து சாப்டு நட்ஸ், நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பாதாம் இருந்ததுன்னா நீங்கள் பாதாம் பாதி முந்திரி பருப்பு பாதி அப்படி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நிலக்கடலை சேர்த்தாலுமே சரிதான். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு நல்லா பொடியாக நறுக்குனது வந்து எடுத்திருக்கேன். இதை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து உடனே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து எண்ணெய் தடவைனா ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை வந்து நல்லா பரத்தி விட்டுடலாம். இது வந்து நல்லா ஆறணும். நல்லா ஆறும்போது நல்லா திக்காகி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தி ஏதாவது வச்சு லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டாலுமே அது ஈஸியாக வந்துடும். நம்ம தட்டில் எண்ணெய் தடவை இருக்கோம்ல, அதனால் இனி இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி ஒரு ஏதாவது ஒரு பேக் ஏதாவது ஒரு கவரில் எதாவது சிப்லாக் கவர் எதுலையாவது போட்டு உடச்சி வந்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டாம், அது வந்து ரொம்ப பொடியாயிரும். அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவரில் எதுலையாவது போட்டு லைட்டாக சப்பாத்தி கட்டை வச்சு உடச்சி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக கிடச்சிரும். இது தனியாக வச்சிடலாம். அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 கப் சுகர் 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். சுகர் கரைஞ்சி நல்லா கொதிச்சதும் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து சுகர் சிரப் ரெடி ஆயிரும். அடுத்து வந்து நம்ம கேக்கு ஐசிங் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் கேக்கை 3 லேயராக கட் பண்ணியிருக்கேன். இப்போது டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுட்டு அதில் வந்து க்ரீம் வந்து வச்சிடலாம். நான் வந்து 1/2 கப் விப்பிங் க்ரீமில் 2 ஸ்பூன் பவுடர் சுகர் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸு சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் பாதி க்ரீமில் பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட் லேயர் கேக்கை நம்ம வச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப்பு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ் பண்ணால் போதும். நிறைய சுகர் சிரப்பும் சேர்க்க வேண்டாம். லைட்டாக கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். சுகர் சிரப் சேர்த்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்மளோட அந்த பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் பண்ண க்ரீம் இருக்குல்ல, அதை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். எல்லா இடத்துலையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் கேரமல் சாஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை சேர்த்துக்க போகிறேன். பட்டர்ஸ்காட்ச் சாஸ் இல்லை அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வந்து பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ்ன்னு சொல்லி கடையில் கிடைக்கும். அது கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் சாஸ் தான் சேர்த்துக்கிறேன். எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பட்டர்ஸ்காட்ச் சாஸு திக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கி கொஞ்சமாக 1 ஸ்பூன் போல் நல்ல சூடு தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும். இப்போ பட்டர்ஸ்காட்ச் சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே ப்ரலைன் சேர்த்துட்டு செகண்ட் லேயர் கேக் வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட் லேயரில் செஞ்ச மாதிரி செகண்ட் லேயருமே ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ரலைன் வச்சு ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக சுகர் தான். அதனால் நம்ம கேக்கில் வந்து நிறைய சுகர் சிரப் சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போ நான் அதே மாதிரி 3வது லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் சுகர் சிரப் வச்சு பட்டர்ஸ்காட்ச் வந்து மிக்ஸ் பண்ணோம்ல அந்த க்ரீம் வச்சு நான் வந்து க்ரம் கோட் மாதிரி கொடுத்துக்கிறேன். லைட்டாக எல்லா இடமும் க்ரம் கோட் மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம். க்ரம் கோட் கொடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல்லாக ஐசிங் பண்ணிக்கலாம். நான் மேலே வந்து ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் தான் கொடுத்துருக்கேன். கலர் எதுவுமே மிக்ஸ் பண்ணல, நார்மலான ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் தான் கொடுத்துருக்கேன்.
கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இடமும் நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு ஏடிஎம் கார்டு இல்லை யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டு ஏதாவது இருக்கும்ல, விசிட்டிங் கார்டு ஏதாவது வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து ஐசிங் பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவே ஈஸியாக நம்மளால் பண்ணி முடிக்க முடியும். நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா நீட்டாக ஐசிங் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா எதுலையாவது கேப் கேக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் க்ரீம் வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் நீங்கள் கன்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். பார்த்திங்களா இந்த மாதிரி. ஏன்னா இதில் வந்து நான் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி சைடில் வந்து ஸ்க்ராப்பர் வச்சு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் ஒரு டூத் பிக் வச்சு ஒரு கோடு மாதிரி கேக்கில் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு கோடு மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன். 2 சைடும் சம அளவு பிரிச்சுட்டு நடுசில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கோடு இழுத்துருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். அடுத்தால நான் வந்து கேரமல் சாஸை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு ஒரு சைடில் மட்டும் மேலே வந்து கேரமல் சாஸ் கொடுத்துக்கிறேன். கேரமல் சாஸ் கொடுத்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஸ்பேச்சுலா வச்சு. அடுத்தால அதே சைடில் நம்ம கேரமல் சாஸ் கொடுத்தோம்ல அதே சைடில் வந்து நான் வந்து ப்ரலைன் வச்சு ஃபுல்லாக கோட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து என்னோட சைடில் வந்து நான் சைடில் கேரமல் சாஸ் கொடுத்துட்டு மேலே வந்து ப்ரலைன் வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதான்னு தெரில, ஆனால் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக புரியும். நான் வீடியோ ஃபுல்லாகவே நல்லாவே ஸ்பீட் பண்ணி தான் விட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணோம்னாக்கி ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ உங்களுக்கு போர் அடிச்சிருங்கிறதுனால நான் வந்து வீடியோ ஸ்பீடாக காட்டியிருக்கேன். உங்களுக்கு இது புரியுதான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஸ்லோவாகவே காட்டுறேன். ஏன்னா நான் சைடில் வந்து பார்டர் கொடுத்துக்கிறேன். ஸ்டார் நாசில் வச்சு இந்த சும்மா சாதாரணமாக ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் அந்த 2 எண்ட்லையும் வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக காமிச்சாக்கி ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்பீடாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது புரியுதான்னு சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் வந்து ஸ்லோவாகவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நான் வந்து ரோஸ் பெட்டல் நாசல் வச்சு ஒரு 2 ரோஸும் அதுக்கப்புறமா லீஃப் நாசல் வச்சு 2 ஃப்ளவரும் வரைஞ்சி வச்சுருந்தேன். அதை வந்து நான் இந்த இடத்துல வச்சு விட்டுருந்தேன். அதுக்கு மேலே வந்து நான் க்ரீன் கலர் லீஃப் நாசல் வச்சு இலை சுற்றி வந்து நான் வந்து லீஃப் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம இந்த டெக்கரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் அப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட கேக்கோட வெயிட் பார்க்கலாம். 1484 கிராம் வந்திருக்கு. 1 kgோட அளவு தான் நான் இன்றைக்கி செஞ்சது. 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.